அடுத்த டவுட் வந்து செந்தில் பாலாஜி வீட்டிலேருந்து ஜிஹெச் வந்து 10-50 நிமிஷம் 18 நிமிஷம் காமிக்குது. அவர் எவ்வளோ வேகமானாலும் வரட்டும், டிராஃபிக் இருந்துச்சு அன்றைக்கி, எப்படி ஒரு 15 நிமிஷமாக ஆகும், இல்லை 10 நிமிஷமாக ஆகும். அவர் எப்படி இப்போ ஆம்புலன்ஸ் வரும்போது அவர் அங்கே இருந்தாருன்னு தெரியல. அதே மாதிரி அங்கே அந்த வேலை மீட்டிங் நடந்த இடத்துலேருந்து ஆம்புலன்ஸ் வரக்கு 20 நிமிஷம் இருக்குது. ஆம்புலன்ஸ் இப்போ சைரன் போட்டு வர்றதே லேட் ஆகும். இந்த மீடியாக்காரவங்களாம் எப்படி அதுக்கு முன்னாடி அங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியல. பின்னாடியே கையோடு போயிட்டாங்க. அவங்க எப்படி போனாங்கன்னு தெரியல. எல்லா மீடியாவும் ஜாலியாக அடிக்குது. அவர் அன்பியாமல் திருச்சியிலேருந்து எவ்வளோ நேரத்தில் வந்தாரேன்னு தெரியல. அங்கேருந்து 1.5 மணி நேரம் போட்டிருக்கு திருச்சியிலேருந்து இந்த ஜிஹெச்சுக்கு. 1 மணி நேரத்தில் அவர் எப்படி வந்தாருன்னு தெரில. எவ்வளோ வேகமாக ரோட வந்தாலும் 4-way ட்ராக்னாலும் அவ்வளோ வேகமாக வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் சின்ன ரோடு தான். அப்படின்றப்ப இவர் வரக்கு எப்படி இவ்வளோ வேகத்தில் இவர் வந்தாருன்னு தெரில. என்ன சைரன் போட்டு வச்சாலும் வரக்கு இவ்வளோ வேகமாக வர முடியாது. எல்லோரும் இவ்வளோ சீக்கிரமாக எப்படி வந்தாங்கன்னு தெரில. இவங்க தான் இதுக்கெலாம் பதில் சொல்லணும். இதில் மேப்பு போட்டு இவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க மேப்பில் அவங்ககிட்ட தான் காமிக்கணும். கூகுள் மேப்பில் இது வருது எல்லாம். இப்போ டிராஃபிக்காக இருக்கும்போது இதெல்லாம் டைம் எல்லாமே கூடும் எப்படினாலும். இதெல்லாம் எப்படி டயத்துக்கு அவங்க வந்தாங்க என்னன்றது தெரியணும்.